வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வரவேற்புரை நல்கிய சுகந்தி அம்மா அவர்களுக்கும், சாந்தி தவத்தை சிறப்பாக நடத்திய நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கடவுள் எங்கே இருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வி எல்லோருக்குள்ளும் எழக்கூடியதுதான். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லுவாங்க. உதாரணமா பிரகலாதன் கதை நம்ம எல்லாரும் அறிந்ததுதான். கடவுள் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். மனிதனுடைய வாழ்வின் நோக்கமே இறைநிலையை நோக்கிய பயணம், அதாவது இறைநிலையை அடைதல். இந்த பிரபஞ்சம் தோன்றியதற்கு ஆதியாக உள்ளது எதுவோ அதுதான் கடவுள் என்றும் தெய்வம் என்றும் பெரியோர்களால் கூறப்படுகிறது. உணர்ந்தவர்களாலேயும் விளக்கி சொல்லப்படுகிறது. நம்ம எந்த செயலை செய்தாலும் விளைவாக வருபவனும் இறைவன் தான். நாம் வாழ்க்கையில் பெற்ற அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒரு செயலை செய்யும் போது அது நல்ல செயலாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு திட்டமிட்டு செய்வோமேயானால் விளைவும் நல்லதாகவே இருக்கும். புலன் மயக்கத்திலே ஏதோ வேகத்திலே ஒரு செயலை செய்கின்ற போது இன்பமும் வரலாம், துன்பமும் வரலாம். வாழ்க்கை இன்பமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் தவமும் அறமும் செய்ய வேண்டும். மகானுடைய 7வது வயதில் மகானின் தந்தையார் அவருக்கு மிகவும் பிடித்திருந்த ஒருவனே தெய்வம் அல்லாமல் வேறே இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாகும், உற்று பார்த்தால் கருவிடமே வித்து முதல் உலகமாற்றி கதிரவனால் உலகமெல்லாம் விளங்க நிற்கும் என்று தொடங்கிய பார்த்தசாரதி மாலை நூலில் உள்ள முதல் கவியை இளம் வயதிலேயே மகானுக்கு நல்ல எண்ணத்தை ஊட்ட வேண்டும் என்ற கருத்தோடு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அதிலே ஒருவனே தெய்வம் அல்லாமல் வேற இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாகும், உற்று பார்த்தால் என்ற 2 வரிகள் என் மனதில் அப்படியே நிலைத்து விட்டது அப்படின்னு மகான் சொல்றாங்க. அந்த ஒருவனே தெய்வம் என்பது யார், உயிர் என்பது என்ன, இந்த 2 கேள்விகளும் என் மனதில் பசுமரத்தாணி போல் பதிந்து நின்றது. அப்படி எல்லா உயிர்களும் ஒன்று என்றால் எப்படி என பல ஆண்டு காலம் இந்த கேள்வி என்னுள் பதில் கிடைக்காமல் இருந்து கொண்டே இருந்தது. பிறகு தவம் இருந்து தவத்தின் பயனாக மனமடங்கி அடங்கிய மனமே அவனாக கண்ட காட்சியிலே அந்த உண்மையிலே உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க மகான். டெல்லிக்கு மகான் போயிருக்கும் போது 2 அறிஞர்கள் மகான்கிட்ட வந்து, எங்கிட்ட 2 கேள்விகள் இருக்கு, அவற்றிற்கான விடை நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்காங்க. மகானுக்கு எழுந்த அதே கேள்வி, கடவுள் யார், உயிர் என்பது என்ன, விடை கூறுங்கள் அப்படின்னு மகான்கிட்ட கேட்காங்க. மகான் அதுக்கு சொல்றாங்க, நீங்க முதல்ல தீட்சை எடுத்துக்கொண்டு குண்டலினி யோக பயிற்சி செய்யுங்க. அந்த பயிற்சியின் போது ஒவ்வொன்றா பயிற்சி செய்ய செய்ய நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர சொல்லி வருவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விளக்கம் 1 நிமிஷத்துல நான் கொடுத்துருவேன். ஆனா அனுபவத்திற்கு வந்தால்தான், அனுபவிக்கிற போதுதான் அதுக்கு உறுதிப்பாடு வரும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சரின்னு சொல்லி தீட்சை எடுத்துட்டாங்க. 15-20 நாட்களுக்குள்ளே மகான் தனியா அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களும் தவம்லாம் பண்ணது அவங்களுக்கு திருப்தி ஆயிற்று. அவங்களும் புரிந்து கொண்டாங்க. மகான் ஒரு கவியில சொல்றாங்க, கட உள் என்று சொல்லிவிட்டான் கருவறிந்தோன், கருத்தறியான் ஊன்றி இதை காணவில்லை, கட உள் என்ற ஆக்கினையின் குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான், கடவுள் என்ற 2 சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி விளக்கமாச்சு, கட உள் என்று மனிதன் ஒரு குறிப்பு தந்தான், கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆதியாக எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பதும் எல்லாமாக ஆகி இருப்பதும் எல்லாவற்றிற்குள்ளும் இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கக்கூடியதான அந்த கருப்பொருளான இறைநிலையை உணர்ந்தவன் கடந்து உள்ளே சொல் என்று கருத்தில் அறியாதவனுக்கு வார்த்தையால் கூறிவிட்டார். அப்ப கட பிளஸ் உள் கடவுள், உள்கட என்ற வினை சொல்லை தான் கண்டறிந்து உணர்ந்த நிலைக்கே அந்த பெயராக கொண்டார். அப்ப கட பிளஸ் உள் என்ற 2 வார்த்தைகளை உச்சரிக்கும் போது ஒன்றாக கூட்டி கடவுள் என்ற ஒரே வார்த்தையாக சொல்லி சொல்லி மனிதர்களிடமும் பழக்கத்தில் வந்துவிட்டது. அப்போ உனக்குள்ளாகவே கடவுள் நிலை உள்ளது, அதனை உணர மனம் கடந்து உள்ளே அறிவு என்ற நிலைக்கு செல்வாயாக
என்று மனிதன் ஒரு குறிப்பு கொடுத்ததை பலரும் கடவுள் எங்கே எங்கேன்னு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த கவியில சொல்லியிருக்காங்க. ஒரு கதை பார்க்கலாம். பூமியில சில காலம் தங்கி இருந்தார் கடவுள். அவர்கிட்ட மக்கள் எல்லாரும் போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதையாவது கேட்டுட்டே இருந்தாங்க. சலித்து போன கடவுள் எத்தனையோ இடம் மாறினாரு. ஆனாலும் மனிதர்கள் தொல்லை ஓயவில்லை. கடைசியா ஒரு முடிவு செய்தார். மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு செல்லணும் என்பதுதான். தேவர்கள்ட்ட கருத்து கேட்கிறாரு. இமயமலைக்கு சென்று விடுங்கள்னு சொல்றாங்க சிலர். அங்கேயும் தான் மனிதர்கள் எளிதாக வந்து விடுவார்களே அப்படின்னு கடவுள் சொல்றார். அப்ப நிலாவுக்கு செல்லுங்கள் அப்படின்னோடனே அங்கேயும் தான் மக்கள் வந்துருவாங்கன்னு கடவுள் சொல்றார். அப்போ ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்றார் கடவுள். அவர்களின் ஆலோசனை எதுவுமே அவங்க சொன்னதெல்லாம் கடவுளுக்கு திருப்தி அளிக்கல. கடைசியா ஒரு ஞானி ஒருத்தர் யோசனை தெரிவிக்க கடவுளுடைய முகம் மலர்ந்தது. யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடம் மனிதனின் மனம் மட்டுமே. அதுக்குள்ள தங்கி கொண்டால் யாராலும் உங்களுக்கு தொல்லை இருக்காது என்பதுதான். கடவுள் மகிழ்ச்சியில் புன்னகைத்தார். இதுதான் மிகச் சரியான இடம் என்று கூறி மனிதனின் மனதிலேயே போய் ஒளிந்து கொண்டார். அப்போ மனிதனுடைய மனதிற்குள்ளாகதான் இறைவன் இருக்கிறாரு. நம்ம அதை தியானம் மற்றும் மௌனம் மூலம் தனக்குள்ளே தேடும் போது மனிதன் கடவுளை எளிதாக காணலாம். கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்வார், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமேன். இயற்கையா மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே இறைவனை காண வேண்டும் என்ற எண்ணம் மனதின் அடியில இருக்குது. மழைத்துளி எங்க இருந்தாலும் அது எதை நோக்கி போகுதுன்னா, அந்த துளி எப்படி கடலில் இருந்து பிறந்ததோ அங்கே நோக்கிதான் இருக்கும். அப்ப எங்கே விழுந்தாலும் அந்த கடலை நோக்கிதான் ஓட பாக்குது. கடல்ல போய் சேரணும் அப்படிங்கிற வேகம்தான் அந்த மழைத்துளிக்கு இருக்கு. அதே போலதான் மனிதன் எந்த இடத்திலிருந்து உற்பத்தி ஆனானோ அந்த இடத்திற்கு அவன் அறிவு போய் சேர வேண்டும், அந்த அறிவுக்கு இணைப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற உண்மையான ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கு. அதை வேறு வகையான எண்ணங்கள், அதாவது எல்லை கட்டிய மனம் என்கிறபடி நம்ம ஒவ்வொரு எல்லையிலே மனதை பழக்கி வைத்திருக்கிறோமே, அந்த பழக்கத்தின் காரணமாக அந்த எண்ணங்களும் செயல்களுமாய் அதை நாட ஒட்டாமல் தடுப்பதினாலே அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு அன்பர் ஒரு ஞானியை சந்திச்சு, நான் கடவுளை காண முடியுமான்னு கேட்கிறாரு. ஓ காணலாமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஞானி, அப்ப எவ்வளவு தூரம் எனக்கும் கடவுளுக்கும் அப்படின்னு அந்த அன்பர் ஞானியை கேட்க, அதை நீயாகவே கண்டுபிடிச்சிடலாம்ப்பா, அது ஒண்ணும் அதிக தூரம் இல்லை. முதல்ல இந்த காகிதத்துல உனக்கு இதுவரையில நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருக்குமே, எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் எழுதிட்டு வா அப்படின்னு ஒரு தாளை கொடுக்குறாரு. உடனே அன்பர் தனக்கு 10 20 நிறைவேறாத ஆசைகளை அப்படி எழுதிட்டு வந்து கொடுத்தார். ஞானி வாங்கி பார்த்தாரு. இவ்வளவுதானப்பா உனக்கும் கடவுளுக்கும் உள்ள தூரம், இந்த ஆசைகளை முடித்து விட்டாயானால் நீயும் கடவுளும் ஒரே இடத்துலதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றார். அதாவது மனிதனாக இருக்கிறவன் ஏன் கடவுள்கிட்ட இருந்து வேறுபடுறான்னா, கடவுளாக இருக்கிற நிலையில் இருந்து தான் வேறுபட்டதாக கருதி கொள்றான். கடவுளாக இருப்பவனே அந்த நிலையிலிருந்து தானே விலகி நிற்கிறான். அதாவது நிறைவு பெறாத ஆசைகளாலும் அதை செய்ய வேண்டும், இதை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தால அதற்காக எடுக்கிற முயற்சி திரும்ப திரும்ப அதே எண்ணம், இதை அடையணும் அதை அடையணும் என்ற செயல் பதிவுதான். அப்ப இந்த நிலையிலேயே அவன் நின்று கொண்டிருந்ததுனாலே அந்த இடத்தை அடைய முடிவதில்லை. அதை ஒத்துக்கொள்ளாத முடியாத நிலையிலையும் இருக்கிறான். இப்ப விஞ்ஞானத்தின் உச்சகட்டமாக இருப்போது எதை எடுத்தாலும் கம்ப்யூட்டர் மயம்தான். இத்தகைய காலத்துல நாம் நம்மை பற்றியே ஆராயாமல் இருக்கிறோம். உதாரணமா, நமது 3 வயதிலிருந்து இன்றைக்கு வரையில் நடந்தவற்றை நாம் நினைத்து பார்த்தால் முக்கியமான அனுபவங்கள், செய்திகள் இவ்வளவையும் நினைக்க முடியுது. அப்ப எங்கே இவைகள் எல்லாம் இருக்கின்றன, எப்படி இவைகள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கின்றன, இதை எத்தனை பேர் சிந்திக்கின்றனர்? சிந்தனை இருந்தால்தான் தன்னுடைய மதிப்பு, பெருமை எல்லாம் தெரியும். ஆனால் அதை சிந்திக்கிறதே இல்லை. அத்தகைய பேராற்றல் பெற்ற அறிவு படைத்தவன் தான் மனிதன். மனிதனுடைய 6வது அறிவு இறைவனை அடக்கமாக கொள்ளக்கூடியதுதான். இறைவனை நினைக்கக்கூடிய அறிவு அந்த 6வது அறிவாலை தான் கண்டுபிடிக்க முடிகிறது. அந்த அறிவை பற்றி மனிதன் தெரிந்து கொண்டானேயானால் இந்த பிரபஞ்சத்தில் தெரியாததே இல்லை. மனிதன் தெளிவில்லாமலே செய்யக்கூடிய காரியங்கள் அவனது வாழ்க்கையிலே சிக்கல்களை வளர்த்து கொண்டிருக்கிறது என்று ஆராய வேண்டிய காலம் வந்துவிட்டது. அப்படி ஆராயும் போது முதல்ல மனிதனாக வந்தவன் யாராக இருந்தாலும்
முதல்ல அவனுக்கு வரக்கூடியது பசி உணர்வு தான். அந்த பசியை போக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. இவை எல்லா உயிர்களுக்கும் பொதுதான். அப்ப அந்த முயற்சியிலே மனிதனுடைய அறிவு ஈடுபட்ட போது பொருளாதாரம், அரசியல் என்ற 2 விஞ்ஞானம் உருவாகியது. அப்போது பசி தீர்ந்தது. அறிவு 2வது கட்டமாக செயல்பட்ட போது எல்லாவித கலைகளும் வளர்ந்தன. ஒருவன் காட்டுக்கு போறான், ஏதோ ஒரு விலங்கினத்தை, ஒரு பறவையை பார்க்கறான், அது புதுமையா இருந்துச்சு. அதை மற்றவருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கரித்துண்டை எடுத்து அதை ஒரு கோடு போட்டு காட்டி அதனுடைய வடிவத்தை வரைந்து காட்டினான். இதுதான் அன்று தோன்றிய ஓவிய கலை. இதுதான் முதல் கட்டம். அடுத்தது குயில் கூவுது, மயில் அகவுது, அந்த மாதிரி கூவி கூவி வந்த ஒரு ஒழுங்காக கூவிய ஓசைதான் சங்கீத ஞானம், சங்கீத கலையாக வளர்ந்தது. அதுக்கப்புறம் அடுத்து இது இப்படி நடந்தது, இப்படி அசைந்தது அப்படின்னு காட்டினாங்க. அதுதான் நடனக்கலை. இது அறிவிலே 2வது கட்டம். 3வது கட்டம் கை கால் கொண்டு நாமெல்லாம் வேலை செய்கிற போது ஒரு அளவுல தான் வேலை செய்ய முடியும். அதன் விரைவு, திறமை இவற்றை அதிகரிக்க வேண்டும்னா வேகமா செய்யணும் அப்படிங்கிற முயற்சியின் விளைவுதான் இன்று வரையிலே விஞ்ஞான கருவிகள் அத்தனையும் வளர்ந்தது. அடுத்தது 4வது கட்டம். எப்படி பேரியக்க மண்டலத்தில் ஒவ்வொரு பொருளும் அதன் நியதியோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த உலகம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருப்பதில்லாமல் சூரியனையும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை சுற்றி வருகிறது. என்ன வேகத்தில் சுற்றுகிறது, இவ்வளவு ஒழுங்காக நடத்துகிற சக்தி பிரபஞ்சத்தில் ஏது, அது எது, இந்த இவ்வளவையும் அறிந்து கொண்டு அதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கின்றோமே, என்னுடைய அறிவு எது? இந்த 2 கேள்விகளுக்கு விடை காணும் போதுதான் தத்துவ ஞானம் என்பது உண்டாயிற்று. அதை உணரும் போது மனித அறிவும் முழுமை பெறும். பிரபஞ்ச உற்பத்தியில இருந்து அது இயங்குகிற உண்மை எல்லாம் மனிதன் அறிகிறான். அந்த இடத்திலே ஒரு விரிந்த ஆற்றலோடு ஒடுங்கி இருந்த மனம், சிறிய சிறிய விஷயங்களெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த மனம் அப்படி விரியுது. அப்படி விரிந்த அறிவோடு மனிதனுடைய அறிவையும் பெருமையும் தெரிந்து கொள்கிறான். அப்ப என்ன உண்டாயிற்று? எந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குகிறதோ அதோடு கலந்து அறிவு அதுவாகவே இருந்தது, அருவமாகவே இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைநிலையும் அருவமா தான், சுத்த வெளியா தான் இருக்குது. அப்ப என்னுடைய அறிவும் அருவமான சுத்த வெளிதான் அப்படிங்கிறத உணர்றான். மகான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, எல்லையற்ற பரவழியாய் எண்ணத்தை விரித்து அகன்று இந்நிலையில் நிற்க நிற்க இல்லை என்று புலன் உணரும் இருப்பு நிலை அறிவெய்தும் இது உண்மை 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 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வாழுகிற இந்த பிரபஞ்சம் மட்டுமின்றி அதற்கு அப்பாலும் எல்லையற்று விரிந்த பேரறிவாகவும் பேராற்றலாகவும் எங்கு நிறைந்த அருவமாக இறையாற்றல் நிறைந்திருக்கின்றது. இதுக்கு என்ன உருவத்தை கொடுப்பது? அதான் எல்லாமே இறைவனுடைய உருவந்தான். மண், மரம், மனிதன் என்பதுதான் அருவத்தின் உருவ வெளிப்பாடு. அனைத்து பொருட்களுக்கும் உள்ளும் புறமாய் நிறைந்திருப்பது இறைநிலையே ஆகும். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே அப்படின்னு பாரதியார் சொல்றார். அப்ப வெள்ளம் என்பது அந்த பெருவெளியான தெய்வம் தான். இறைநிலை எல்லாவற்றிலும் புகுந்து நிறையும் பாய்ம பொருள். பாய்ம பொருள் நீருமன்று, தீயுமன்று, வாயுமன்று, இவை அனைத்தும் அல்லாத ஒரு பொருள். அது பயிருக்குள் நீரும், நீருக்குள் பயிரும் போன்றதுதான். திருமூலர் ஒரு பாடல்ல சொல்றாரு, தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர், தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே அப்படின்னு சொல்றார். அதாவது தேனின் சுவை கருப்பா சிவப்பான்னு தெரியாது. அப்போ அந்த வானுக்குள் ஈசனை தேடும் மதியற்றோரே தேனுக்குள் அதன் சுவை காட்சிப்படுத்த முடியாமல் ஒன்றர கலந்ததை போல இந்த ஊனுடம்புக்குள்ளே ஈசன் ஒளிந்துள்ளான் அப்படின்னு சொல்றார். அப்ப இறைநிலை எல்லா இடத்திலேயும் எல்லா பொருட்களிலையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் கீதையில கண்ணன் சொல்றாரு, நான் ஒலியாக இருக்கிறேன், ஒளியாக இருக்கிறேன், எல்லாமாக இருக்கிறேன். என்னை எந்த பொருளிலும் எந்த இடத்திலும் காண்பவன் எவனோ அவனை விட்டு நான் விலகுவதும் இல்லை, அவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு சொல்றார். மனிதனின் 6வது அறிவின் சிறப்பே சிந்தனை ஆற்றல் தான். இயற்கையை நுணுகி அதன் அமைப்பை, இயக்கத்தை, இயக்க ஒழுங்கை, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அறிந்து கொள்ளக்கூடிய திறன், ஆர்வம், செயல், இதுதான் சிந்தனை. அப்போ இந்த சிந்தனை ஆற்றல் இருக்கும்போதுதான் எல்லாத்தையும் பற்றி ஆராய்ச்சி செய்ய முடியுது.
இப்ப இறைவன் என்ற வார்த்தைக்கும் இறைக்கும், அதாவது உணவுக்கும் தொடர்பு உண்டு. மனிதன் முதலா உணவை கண்டான். அந்த உணவை இறை என்றும் அதுதான் தன்னை காப்பாற்றுகிறது என்றும் நினைத்தான். மேலும் சிந்தனை செய்தான். அந்த உணவு நிலத்தில் இருந்து உண்டாகிறது என்று கண்டான். உணவை விட நிலம் பெரிது என்று கண்டபோது நீரையும் தெய்வமாக வணங்குறான். அப்ப சூரியன் இல்லைன்னா நீர் ஆவியாக மேலே சென்று மழை பொழியாது. அதே போல வெளிச்சம் இல்லைன்னா உயிர்கள் வாழ முடியாது என்ற நிலையில் சூரியனை கடவுளாக எடுத்துக்கொண்டான். அதன் பின்னர் காற்றின் மதிப்பை உணர்ந்தான். மூச்சு விடுவதற்கு காற்று இல்லையானால் அசைவுக்கு இடம் இல்லை என்று உணர்ந்த போது காற்றையும் கடவுளாக கொண்டான். அப்ப காற்று எப்படி ஆக்கப்பட்டது என்று ஆராய முற்பட்ட போது அது வெண் என்ற ஆகாசத்தின் செயற்கையால் உண்டாயிற்று. எனவே ஆகாசத்தை சக்தி என்ற கடவுளாக எடுத்துக்கொண்டான். அதன் பிறகு செய்த ஆராய்ச்சியின் முடிவாக கண்டதுதான் சுத்தவெளி. அதை சிவம் என்றும் அதுதான் முழுமுதற் பொருள் என்றும் கண்டுபிடித்து. இப்படி சுத்தவெளி 5 பௌதீக வரிசையில் வெண், காற்று, சூரியன், நீர், நிலம் என்ற பரிணாமத்தில் வந்தது என்று கண்டார். இப்படி உணர்ந்த போதுதான் சமயம் தோன்றியது. சுத்தவெளி என்ற ஒன்றுதான் எல்லாமாக இருக்கிறது, எல்லா உயிர்களாகவும் உள்ளது, மனிதனாகவும் உள்ளது என்பது அவன் அறிவிற்கு விளங்கிற்று. அப்போ உலகில் வாழ்கின்ற எல்லோருமே ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தான் அப்படிங்கிற கருத்து பரவியது. இறைவனை உணர்ந்தவர்கள் கூறிய வாழ்க்கை நெறியே அவர்களின் பெயர்களால் மதங்களாயிற்று. இந்த கருத்தினை மகான் ஒரு கவியில சொல்றாங்க. பிற உயிர் உணர்தலாய் பெற்றிடும் சுக துக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்திறங்கி உதவும் சிறந்த திருப்பம் அறிவில் சிந்தனையில் முதல் உலகில் பெற்ற நாள் அறம் தோன்றிற்று மதமா, அதை வளர்த்தோர் பெயர்களினால் பல ஆயிற்று அப்படின்னு மகான் சொல்றாங்க. அப்போ நம்ம இவ்வளவு காலம் வரைக்கும் கடவுளுக்காக ஏற்கனவே வெவ்வேறு விதமான உருவமும் கதையும் குணமும் கற்பனையும் அதுவும் இதுவுமா மூட்டை கொட்டி வச்சிருந்தோம். அந்த கடவுளை தான் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம். வருவானா கடவுள் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு இடத்துலயா போய் நம்ம கோயில்ல கடவுள் வருவார், நம்மளுக்கு இதை செய்வார் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு வேண்டோம். அதோட மட்டும் விட்டோமா? அந்த கடவுளுக்கு நம்ம 2 தேங்காய், 10 தேங்காய், 11 தேங்காய், 108 தேங்காய் அப்படிலாம் உடைச்சா நம்ம என்ன காரியம் நினைச்சிருக்கோமோ அதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருந்தோம். இதைதான் சிவவாக்கியர் சொல்றாரு. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி சுற்றி முணமுணவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவும் கறி சுவை அறியுமோ அப்படின்னு சொல்றார். அதாவது சட்டியில் உள்ள உணவு பதார்த்தங்களை செய்தாலும் சட்டி பதார்த்தங்களில் சுவை அறியாது போல மன கோயிலில் இறைவன் இருப்பதை அறியாமல் வெறும் கல்லை மந்திரங்களால் வழிபாடு, இப்ப நம்ம நட்டு வச்சு தெய்வம் அப்படின்னு பெயரிட்டு பூக்களாலும் மந்திரங்களாலும் வழிபாடு செய்வது அறியாமை அப்படின்னு சொல்றார். இப்ப கடல்ல நம்ம அலையை பார்க்கிறோம். அங்க எது அலையா இருக்குது? அந்த அலையின் அசைவிலேயும் கடலே தான். அலை அது வேறாகுமா அப்படின்னா இல்லை. அந்த கடலே தான், கடல் தான் அலையாகவும் இருக்கு. அதே போலதான் இறைவன் தான் மனமாகவும் இருக்கிறான் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டால் அவன் வேறு அல்ல, நான் வேறு அல்ல அப்படின்னு விளங்கும். அதுதான் மகான் ஒரு பாடல்ல உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமைன்னு சொல்றார். அப்ப எனவே நம்ம அவனிலே நாம் அடங்கி இருக்கிறோம், நம்மிலே அவன் அடங்கி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். நம்முள்ளேதான் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்ம உணர வேண்டும். நம்ம கடவுளை வணங்கும் போது நம்ம கண்ணை மூடிட்டு அப்படி கடவுளை எந்த பிள்ளையாரோ முருகரோ எந்த கடவுளை வணங்கினாலும் அந்த கடவுள் தான் நம்ம மனசுக்குள்ளதான் அந்த உருவத்தை நம்ம உருவப்படுத்தி வணங்குறோம். அப்போ இறைவனை நம்ம நேரடியா நம்ம மனசுக்குள்ளதான் வணங்குறோம் அப்படிங்கிறத உணர முடியுது. அன்பும் கருணையும் இறை குணங்கள். அன்பு கருணை இரண்டையும் பரிணாமத்துல எல்லா பொருட்களையும் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு குழந்தையை தாய் தன்னோடு இணைத்து கொண்டிருப்பது, விடாமல் பார்த்து கொள்வது அன்பு. அதுக்கும் மேல அந்த குழந்தைக்கு ஊட்டி வளர்ப்பது கருணை. இறைநிலை தன்மாற்ற தொடர்ல ஒரு குழந்தையா வந்திருக்கு, பெண்ணாக வந்திருக்கு,
ஒவ்வொரு உயிரினங்களாக வந்திருக்கு அப்படிங்கிறதை உணரும் போது எந்த ஜீவனாவது துன்பப்படும் போது என்ன உண்டாகும்? கருணை உண்டாகுது. இறைவனே தான் அந்த இடத்துல சந்தர்ப்ப வசமாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த துன்பத்தை நீக்க வேண்டியது அதே இறைவன் தான். நீக்க வேண்டிய இடத்துல இங்க இருக்கிறான் அவன் அப்படின்னு தோணுது. அப்போ அப்படிதான் வந்தது. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அப்போ அன்பு வேறு சிவம் வேறு அல்ல. சிவத்தை உணர்ந்ததனால் அது அன்பாக மலர்ந்தது. அப்போது என்ன வரும்னா கருணை என்பது நமக்கு பிறக்குது. அப்ப அந்த கருணை எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, உண்மையிலே அந்த மெய்ப்பொருளை உணரும் போதுதான் நம்மகிட்ட கருணையும் பிறக்கும். சுவாமி விவேகானந்தர்ட்ட கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்களாம். அப்போ அவர் சொல்றாரு, ஏழைகளின் வடிவிலும் நோயாளிகளின் வடிவிலும் பலவீனர்களின் வடிவிலும் இருக்கும் கடவுளை எவன் ஒருவன் வணங்குகிறானோ அவனே உண்மையான வழிபாட்டாளன் என்றார். இதை அவர் தரித்திர நாராயணர் வழிபாடுன்னு அழைக்கிறார். கடவுளை தேடி எங்கும் செல்லாதே, அவரை உனக்குள்ளும் உன்னை சுற்றியுள்ள சக மனிதர்களிடமும் தேடு. அவர்களுக்கு சேவை செய்வதே கடவுளை அடையும் வழி அப்படின்னு சொல்றார். கவிஞர் வாலி ஒரு பாடல் எழுதியிருப்பார். அவ்வளவு அற்புதமான ஒரு கவி. இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன்குரலில் இருப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இருப்பான், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, எந்த இடத்துல எல்லாம் நம்ம இறைவனை காண்றோம் அப்படிங்கிற இந்த ஒரு பாடல்ல அற்புதமா பாடியிருக்கார். இப்போ கடவுளை எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு கிறிஸ்தவ சமயம் சொல்லுது, இறைவனுடைய அரசு என்பது வெளியில் எங்கோ இருக்கும் ஒரு இடம் அல்ல, அது மனிதர்களின் மனங்களுக்குள்ளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. இஸ்லாம் மார்க்கத்தின்படி அல்லாஹ் எங்கும் நிறைந்தவர் மற்றும் எல்லாற்றையும் விட அவர் அறிபவன், அவன் மனிதனின் பிடரி நரம்பை விட அருகில் இருக்கிறான் அப்படின்னு திருக்குரான் சொல்லுது. சுவாமி விவேகானந்தரை ஒரு தடவை மாணவர்கள் ஒரு கூட்டத்துல பேச ஏற்பாடு செய்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் குதர்க்கவாதிகள் இருப்பாங்க. அவங்க அவரை மனசால காயப்படுத்த விரும்பி வர்ற வழியில அவருடைய பார்வையில படும்படியா காட் இஸ் நோ வேர்னு ஒரு போர்டில் எழுதி வச்சிருந்தாங்க. அப்போ இதை படிச்சுட்டு அவரது எதிர்வினை எப்படி இருக்கும் அப்படின்னு மறைஞ்சிருந்து பார்க்காங்க. சுவாமி விவேகானந்தர் அதை படித்து விட்டு மெல்ல புன்னகைத்தார். அதுதான் ஞானிகளுடைய இயல்பு. அவர் சாக்பீஸை எடுத்து காட் இஸ் நோவேர் என்பதுல அந்த நோவுக்கு அடுத்த வேர்ல உள்ள டபிள்யூ எழுத்துக்கு அடுத்து ஒரு கோடு போட்டார். இப்ப அதை வாசிக்கும் போது அந்த டபிள்யூ இந்த பக்கம் வந்ததுனால அது ஹியர்னு ஆயிரும். அப்போ காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ அவரை மடக்க நினைச்சவங்க எல்லாம் அப்படி அடங்கி போயிட்டாங்க. இறைவன் எங்கும் இருக்கிறான், எப்போதும் இருக்கிறான் என்று மறைமுகமாக அந்த குதர்க்கவாதிகளுக்கு விவேகானந்தர் உணர்த்தினார். அப்போ கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார். திருநாவுக்கரசர் ஒரு பாடல்ல சொல்வார், விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியான், உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது பக்தி என்ற கயிற்றால தியானம் செய்தால் அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் வருவது போல நம் அகத்தில் இறைவன் காட்சியளிக்கிறார் அப்படின்னு அழகா சொல்றார். மகானும் ஒரு கவியில சொல்றாங்க, உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு, உள்ளுணர்ந்து தன்னை அறிந்த அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குருவடைந்தால் அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை உணர்த்த பின்னே நீ அவ்விடத்தில் நிலைக்க
உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குருவானவர் அன்னை வயிற்றினை அடைந்து உருவமாக உடலாக வந்துள்ள அந்த இறைநிலை என்னும் ஆதி கருவை இருபுருவ மையத்திலே முதல்ல நம்மளுக்கு தீட்சை கொடுக்கும்போது உணர்த்துறார். அப்போ நம்ம அதை மேலும் மேலும் நமது நினைவை அந்த இரு புருவங்களுக்கும் மையமான ஆக்கினை சக்கரத்திலேயே நிறுத்தி நிலைத்து அப்படியே பழகணும்னா அறிவு விரிந்து பேரறிவு நிலை கெட்டும். தன்னை தனது மனதை மனதின் அடித்தளமாகிய அறிவை அறிந்தால் அந்த பேரறிவு நிலையாகிய கடவுளை அறியலாம். அதான் நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமாயிருன்னு மகான் ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே நம்ம சாதாரணமா இருக்கும்போது கூட அந்த ஆகினையிலேயோ துரியத்திலேயோ நம்முடைய மனதை வைத்து வைத்து பழகும் போது நம்ம எப்போதுமே அந்த விளைவறிந்த விழிப்பு நிலையில செயல்படும். அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்ல செயல்களாக தான் செய்வோம். அதுக்காக தான் அப்படி இருக்கும்போது நம்முடைய அறிவும் விரியுது. அந்த இறைநிலையோடு துரியத்தின் அதீதம் தான் துரியாதீதம். அந்த நிலையில நின்று நின்று நம்ம பழகும் போது அந்த இறைநிலையை விரைவில் உணரலாம். நம்முடைய வினைப்பதிவுகளும் சீக்கிரம் வந்து கழியும். இப்ப நம்முடைய வினைப்பதிவுகளின் காரணமாக தான் நம்ம கடவுளை காண முடியவில்லை. அப்ப நாள்தோறும் மகானுடைய உடற்பயிற்சி, காய்கல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு செய்து வினை தூய்மை பெறுவோம். நாம் தவத்தில் மனதை விரித்து நினைத்து பார்த்தார் இறைவன் இல்லாத இடமே இல்லை, காந்த சக்தி இல்லாத இடமே இல்லை. அந்த காந்த சக்தியும் இறைவனும் ஒருவனே. இந்த உடலிலே ஜீவகாந்த சக்தியாகவும் வெளியிலே வான்காந்த சக்தியாகவும் இருப்பதும் கடவுளே என்பதை உணர்ந்து கொண்டால் எங்கும் எப்பொழுதும் எப்பொருளிலேயும் எல்லா உயிர்களிலேயும் அவனே நிரந்தரமாக தூய்மையாக நிறைந்திருக்கிறான் என்பதை உணரலாம். தவமும் அறமும் செய்து மன தூய்மை பெற்று எல்லா உயிர்களிலும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் கடவுளை காணலாம் என்று கூறி வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். கடவுள்